ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தனிநபர் எவ்வளோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அந்தந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மொத்தம் எவ்வளோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான பதில் வந்து 3 சேவிங்ஸ் அக்கௌண்ட். எதுக்கு நமக்கு 3 சேவிங்ஸ் அக்கௌண்ட்? ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்மளோட சேல்ரி அக்கௌண்ட். அந்த சேல்ரி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனோன்னே அதை வந்து ரெண்ட்டுக்கும் இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற செலவுகளுக்கும் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் தான் அந்த ஃபஸ்ட்டு சேவிங் அக்கௌண்ட். அதோட நேம் வந்து சேல்ரி அக்கௌண்ட். ரெண்டாவது அக்கௌண்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். உங்கள் சேல்ரி எவ்வளோ கிரெடிட் ஆனாலும் அதில் ஒரு 30% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த 30% வந்து சேல்ரி அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எஸ்ஐபி போடுறதுக்கோ இல்லை ஷேர்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை வேறு கோல்டு வாங்குறதுக்கோ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். மூணாவது அக்கௌண்ட், அது ரொம்ப முக்கியமான அக்கௌண்ட், அது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கௌண்ட். இதில் வந்து நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு கணக்கெடுத்து அது மாதிரி 6 மாதத்துக்கான செலவு வந்து தனியாக எடுத்து வச்சு, இப்போ எப்படி நம்ம பெட்ரோல் அடிக்கும் போது அதில் ஒரு ரிசர்வ் டேங்க் இருக்கோ அது மாதிரி இந்த எமர்ஜென்சி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும். இந்த எமர்ஜென்சி அக்கௌண்ட்டை ரெகுலராக நீங்கள் கிரெடிட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கோ இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வேலை இல்லாமல் இருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும் இல்லை ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணுன்னா கூட இந்த எமர்ஜென்சி அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி இதிலிருந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான மைண்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டும் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டும் இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா செலவுகளும் மந்த் ஆன் மந்த் வர சேலரியில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.